அப்கோர்ஸ் இப்ப சுபவிரயம்ன்றதுனால கண்டிப்பா ஒரு கல்யாணம், வளைகாப்பு, இல்ல யாருக்காவது பிறந்த நாள், இந்த மாதிரி செலவுகளும் நடக்கும். இதையும் மீறி அனாவசிய செலவுகளை வந்து தடுக்கிறதுக்கு அத கரெக்டான பாதையில அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா ஒரு பிளாட் வாங்குறதோ, இல்ல வீடு வாங்குறதோ, இல்ல கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது, சில்வர்ல இன்வெஸ்ட் பண்றது, இதெல்லாம் வந்து அவங்க பண்ணாங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த காலகட்டத்துல. குடும்பத்தோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் நல்லா. இது வரைக்கும் ஆபீஸ்ல இருந்து லேட்டா வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறது ஓடிட்டே இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து நல்ல ஒரு குழந்தைங்களோடையும் குடும்பத்தோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கரெக்டா வரும். கணவன் மனைவி 2 பேருமே வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆனா அதை பாசிட்டிவா ஆக்கிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா இப்ப இந்த அஷ்டமத்து சனின்றதுனால பிரிவுகள் வரக்கூடிய காலகட்டம், கணவன் மனைவிக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய காலகட்டம். சோ அதை வந்து தவிர்க்கிறதுக்கு நீங்க எப்படி இருக்கணும்ன்றத நீங்க பாத்துக்கணும். மனைவியா இருந்தா கணவன் அன்போட பாத்துக்கணும், கணவனா இருந்தா மனைவிய அன்போட பாத்துக்கணும். கண்டிப்பா ஈகோ கிளாஷஸ் எல்லாம் இல்லாம இருக்கணும், வார்த்தைகள் கவனமா யூஸ் பண்ணணும். இதெல்லாம்